தினகரன் வராரு. ஏலக்காய், கிராம்பு, ஒரு பிரியாணி நம்ம அரைச்ச ஸ்பெஷல் பிரியாணி மசாலா. வாவ் வாவ் வாவ். இது வரைக்கும் தம்மா உடைக்கிற வரைக்கும். ஐ வரா. ஃபைனலி இங்க வாருங்க. தண்ணி போட்டாச்சு. பட்டை கிராம்பு தம்பி தயாரிச்ச மசாலா வேற லெவல், செம்ம டேஸ்ட். லபக்குனோட போகுது. சேர்ஸ். மகிழ்ந்துடுக. ஆஹா, அப்போ இந்த சட்டி சோறு தான்ப்பா. மக்களே பாருங்கள், நம்ம தம்பி ரெடி ஆயிட்டாரு. பாஸ்மதி ரைஸ் பார்த்து. தம்பி வணக்கம். இந்தியா கேட். ஏய் இந்தியா கேட்டு காஷ்மீரி சில்லி பவுடரு. சூப்பர் தம்பி. வேற ஆனால் மற்றபடி மற்ற ஐட்டம் எல்லாம் வீட்லேயே இருக்குதுங்க. ஓகே. கொத்தமல்லி, புதினா, தயிர் இதெல்லாம் வாங்கணுங்க. ஓகே வாங்கிக்கலாங்க. ஓகே கண்ணே, போலாமா? போலாங்க. ஓகே மக்களே, அடுத்து பாருங்கள் பையனுடைய கையில் என்ன இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா பிரியாணி மசாலாங்க மக்களே. தம்பி வந்து ஓனாக செஞ்சது. இங்கே வேற லெவல் தம்பி. ஸ்மெல் நல்லா இருக்குது. ஸ்மெல் வேற லெவல் இருக்குது. நீங்களே செஞ்சதா? நானே வந்து ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய ஏலக்காய், இந்த மாதிரி அந்த ஜாதி பூவு, அந்த இலை, பிரியாணி இலை, இது எல்லாமே எல்லா ஸ்பைசஸும் போட்டு செஞ்சதுங்க. இது வந்து என்ன உங்களுக்கு ஜஸ்ட் இது ஒரு ஸ்பூன் வந்து 1 கிலோ. 1 கிலோக்கு 1 ஸ்பூன். 1 கிலோக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க. இது வேணா மக்கள் கிட்ட செஞ்சு கொடுப்பீங்களா? இந்த பிரியாணி பொடி வேணுனாலும் நம்ம செஞ்சு கொடுத்துடலாங்கண்ணா. கால் பண்ணி ஆர்டர் சொன்னாங்கன்னா கிலோ கணக்காகவும் வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாங்க. ஓ ஆமாங்க. சரி, தரமா இருக்குமா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொருள். குவாலிட்டி எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். பட்டையில பாத்தீங்கன்னா நார்மல் பட்டை இருக்கும். நான் வந்து இதுல சுருள் பட்டை போடுவேன். சுருள் பட்டை தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம்ம எல்லாமே ஸ்ரீலங்கன் சுருள் பட்டை. ஆமாங்க. அந்த மாதிரி பட்டை போட்டால் தான் நமக்கு பிரியாணியோட டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். சரி, ஓகே. தினகரன் வராரு. பச்சை மிளகாய் இங்கே இல்லையா? சரி, நான் வாங்கிட்டு சொல்கிறேன். மக்களே இங்கே வாருங்க மக்களே. தண்ணி வேறு கம்மியாக இருக்குது. சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஓரளவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். வந்துருமா தம்பி? பைப் வரைக்கும் வந்துரு. போதும், அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட ஓகே தான். படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டு இருக்குது பாருங்க மக்களே. சரி, அன்னைக்கு வழி இருந்தது. இன்னைக்கு ஆமாம், இன்னைக்கு வந்து படிக்கிற ஃபுல்லாக காமிச்சாச்சு. இன்னைக்கு எட்டி தாண்டறதுக்கு ஜாலியாக இருக்குது. பிரியாணி செய்வதற்கு தேவையான அனைத்து எக்யூப்மெண்ட்டுகளும் இங்கே பாருங்க மக்களே. உப்புலேருந்து டோட்டலாக இருக்குது. கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், அரிசி வடிக்கிற கரண்டி அனைத்தும் இருக்குதுங்க மக்களே. அண்ணா வாங்க, இது வந்து எட்டி பார்த்துருக்கோம். அண்ணன் எட்டி பார்க்குறாரு. ஹாய் ப்ரோ. தண்ணி தான் ப்ரோ இது பண்ணிட்டாங்க மோட்டர் விட்டு. நான் நினச்சி வரலாம், வழி இருந்துன்னு வேறு லெவல் இருக்குது. நம்பிடும் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள. ஒரு 2 மணி நேரத்தில் நம்பிடுங்க. ஓகே, ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. அவ்வளோதான் மக்களே, தம்பி காலத்தில் இறங்கி விட்டார். பட நல்லா வேலை செஞ்சு சூப்பராக பிரியாணி சாப்பிட்றோம் மக்களே. விவசாயிகளின் நண்பன். ஆஹா, நல்ல வேலை அடிபடலை. குழி பறிக்கும் போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே விவசாயத்துக்கு. உள்ளே போய்க்கும். அவ்வளோதான் மக்களே. இது வந்து ஒரு செட்டப்பு. இங்கே 2 அடுக்கில் வச்சு இன்னொரு கல் அங்கே வச்சோம்னா மொத்தம் 5 கல்ல 2 அடுப்பு. சுபாஷ் ஒத்த சொல்லலாமா? ஓகே. இது என்ன தம்பி? இது லைட்டர் கேஸ். ஏய் பாரப்பா. எடுத்து வேற வேலை வை தம்பி. படன்னு தென்னை மண்டி பறிச்சு வை. வாய் வேற திக்குது. வை டக்குன்னு வை. சரி மக்களே, இருங்க மக்களே, டக்குன்னு இதெல்லாம் இரவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன் தம்பி. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, ஓகே, பட்டை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, ஒரு பிரியாணி நம்ம அரைச்ச ஸ்பெஷல் பிரியாணி மசாலா எல்லாம் இப்போயே போடுறதா? எல்லாமே இப்போயே போட்டுருவாங்க எண்ணெயிலேயே. ஓகே தம்பி, போடலாம் தம்பி. போடலாம். பாஸ்மதி ரைஸுக்கு தேவையான மசாலா போட்டாச்சு. டக்குன்னு தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப எண்ணெய் காயில கணக்காக காஞ்சிருக்குது. கலர் உள்ளாங்கண்ணே. இது வந்து நல்லா வந்துங்கன்னா கோல்டன் ரோஸ்ட்ல வந்து வரணும். இந்த ஸ்பைசஸ்
ஸ்பைசஸ் வந்து நல்லா கோல்டன் ரோஸ்ட்ல வரணும். கோல்டன் ரோஸ்ட்ல. ஆமாங்க. ஓகே தம்பி. நல்லா வந்தால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா வரும். கோல்டு உள்ள ரோஸ் இருக்கணுமா? மக்கள் இந்த வீடியோ பார்த்தது எங்க தப்பு தான்டா. கடலீர் முப்புத்தான், கண்ணீர் முப்புத்தான். இந்த வீடியோவை பார்த்தது எங்க தப்புத்தான் கமெண்ட் வரப்போகுது நினைக்கிறேன். மக்களே, தம்பி சொன்ன மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து உதிரியாக வணங்கிருச்சு. தம்பி அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே தம்பி. இது வந்து இஞ்சியில் 150 கிராம் ஈக்குவல் எடுத்துக்கலாங்க. அப்படியா? ஓகே. 150 பூண்டு 150. ஓகே தம்பி. 100 கிராம். ரைட். ஆஹா, போதுமா தம்பி? சிறப்பு. ஆஹா தம்பி. அண்ணா அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர். ஓகே தம்பி. இது வந்து கலர் அதிகமாக வரும், அதுக்காக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறோம். முதல்ல யூஸ் பண்ணணுமா? நார்மல் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிடலாங்க. ஓ, வெங்காயம் இருக்கும்போது வணக்கம் நம்ம போடணும். ஆயில் வந்து இருக்கும்போதே இது போட்டிங்கன்னா தான் பிரியாணி ஃபுல்லாக அந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓ, இல்லைன்னா கலர் வராது. ஓகே. சரி போடலாம் தம்பி. 10 கிராம் தான். 10 கிராம். 10 கிராம் டு அதிகபட்சம் 12 கிராம் போடலாங்க. 10 to 12 எப்படி அப்படியே அளவு தெரியுமா? ஆனால் இது 50 கிராம் பாக்கெட்டுங்க. வாவ், கலர் பாருங்க மக்களே. வாவ். அந்த எண்ணெயில் அந்த கலர் ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க. கடைசி வரைக்கும் தம்மா உடைக்கிற வரைக்கும் இருக்கு. ஓ, அந்த எண்ணெயில் கலர் இருந்தால் தான் அந்த பிரியாணியில் கலர் வரும். பிரியாணி ஃபுல்லாக கலராக வருங்க. ஓஹோ, ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்களா? செம்ம தம்பி, செம. அடுத்த கட்டமாக கொத்தமல்லி புதினா போடலாங்கண்ணா. இறக்குங்கள். அட கண்கொள்ளா காட்சியப்பா. புதினா புதுசாக பேர் எடுத்துட்டேன். புதினா மக்களே பார்த்தீங்களா? அப்படியே ஒரு இதுதான் மக்களே, கிராமத்தில், காட்டில், தோட்டத்தில் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சமைத்தாலே அந்த சமையல் வேற ரகம் அப்பா அப்படிங்கிற மாதிரி தான். அண்ணா போடலாண்ணா. பச்சை மிளகாய். அப்படியே போடலாம். முழுசா போடலாம். முழுசா போடலாம். கரைஞ்சிரும். வாவ். அடுத்து ஓகே வச்சிடலாமா? ஓகே தம்பி. தக்காளி அப்புறம் தயிர் ஊற்றுனதுக்கு ஓகே. தயிர் ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் தக்காளி. ஆமாம் மக்களே. முக்கால்வாசி ஊற்றிட்டு காவாசி வச்சுருங்க. காவாசி வைங்க. தயிர் ஊற்றினா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி. ஓகேண்ணா. சாப்பாடுக்கு தயிர் வேணும், வச்சிடலாம். இருக்கட்டும். 6 லிட்டர் தயிர் மக்களே. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 300 ml ஊற்றிருக்கிறோம். ஆஹா தம்பி, என்னடா அது வேற லெவல் இருக்குது. செம்ம. தக்காளி அவ்வளோதான் சொல்லியே. நல்ல வேலை. ஓகே மக்களே போடலாங்க. அண்ணா முழுசையும் போட்டுறாங்க. முக்கால்வாசி போடுங்க, கொஞ்சம் கிரேவிக்கு வேணும். இறக்குங்க. ஆஹா, நம்மளாம் யூஸ்வலாக செய்யும்போது மக்களே முதல்ல தக்காளி இறக்குவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே போட்டு ஃபைனலாக தான் தக்காளி இறக்குறோம். இன்னும் கொஞ்சம் போட்டுருண்ணா. 2-3 ஓட்டுங்க. கிரேவிக்கில் அவ்வளோ தேவையில்லை. இந்த பச்சை போடு. இதே போட்டலாமா? அது நாட்டு தக்காளி, பச்சை இல்லை. அடுத்து உப்பு தான் மக்களே மெயின். ஏய், உப்பு எச்சா போட்டா தப்பு தம்பி. ஓகேங்களா? ஓகே, கணக்காக போடுங்க. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 50 கிராம் போடுவாங்க. நம்ம இதில் வந்து ஒரு 30 கிராம் தான் போடணும். ஏன்னா சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு போடுவோம். சாப்பாடு வடிச்சு வடிக்கும் போது உப்பு போடுவோம். அப்போ தம்பி எனக்கு எதுவுமே அதிகமாக தெரியுது தம்பி. 30 கிராம் இல்லை, 30 கிராமுக்கு அதிகமாக இருக்குது. இல்லைங்க, கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் குறைச்சிருங்க. பாருங்க, கரெக்டாக இருக்கு. சரி ஓகே. ஒரு கைப்பிடி போடாத 50 கிராமுங்க. ஓகே. அது உங்கள் கை கொஞ்சம் பெரிய கை தம்பி. ஆஹா மக்களே பாருங்க மக்களே. தம்பி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிளகு வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு. முழு மிளகாயா? முழு மிளகு மக்கள் எங்கே வருங்க? முழு மிளகு போடுறாரு பிரியாணிக்கு. தம்பி முழு மிளகு போட்டால் இப்போ வெண்பொங்கல் மாதிரி வாய்க்கு வராது. ஆனால் பிரியாணியில் ஒவ்வொன்றும் வருங்கண்ணா. ஒவ்வொன்று வரும். அதான் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஓஹோ. எண்ணெயில் பொரிக்கும் போதும் போடலாங்க. இந்த டைமில் போடுறதாலும் ஓகே தாங்க. சரி. இந்த டைமில் போட்டால் மசாலாவில் எல்லாம் இறங்கிடும். ஆமாங்க. அண்ணா மக்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா நம்மளே வீட்டில் அரைச்சது. உங்களுக்கு வேணுனாலும் நம்ம நம்பரில் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து போட்டோம்னா நல்ல டேஸ்ட் வந்து. முதல்ல போட்டோம்
ஆனால் அது வந்து எண்ணெயில் கொஞ்சம் போடணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் போடணும். ஓகே, எடுத்ததில் ரெண்டாக பிரித்து போட்டுக்கலாம். ஓகே தம்பி, செம செம. அடுத்தது அவ்வளோதான், சிக்கன் உள்ள போடணும். இங்கே வாருங்க மக்களே, ஜம் ஜம்னு வாங்கினு ஒரு டைமுக்கு 2 டைம் ஜம்முன்னு நல்லாசி வச்சுருக்கோம். போட்டலாமாண்ணா? ஓகேண்ணா, வாங்கண்ணா, வாங்க 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 தம்பி. அண்ணா சிக்கன் போட்டுடலாம், வேறு லெவல். போடலாண்ணா. போடுங்க போடுங்க, மெதுவா மெதுவா, ஒன்றும் தப்பு இல்லை, மெதுவாக போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சிக்கன் துண்டு உள்ளே உழுகும் போது டெமிட் ஆகுது மக்களே. தள்ளிவிடு தம்பி, அவ்வளோதான் கண்ணு. அப்பா கண்ணே, அடுத்தது சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஓகே 10 நிமிஷம் சிக்கன் வந்து இந்த மசாலாவிலேயே வேக வச்சதுக்கப்புறம் ஓகே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். சிறப்பு மக்களே. பார்த்தீங்கன்னா 1 படி அரிசிக்கு நம்ம 2 படி தண்ணி ஊற்றுவோம். இது வந்து ஒரு 700-800 ml வந்து ஊற்றினா போதுங்க. ஓகே, பேலன்ஸ் வந்து நம்ம 3/4 வேக்காடு சாப்பாடு வடித்து எடுத்துறதுனால தண்ணி கம்மியாக ஊற்றினா போதுங்க. ஓகே தம்பி, இப்போ ஊற்றுனது 1 லிட்டர் வருமாட்டிருக்கே. ஆனால் உங்களுக்கு வருங்க, உங்களுக்கு போதும், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கு. ஏன்னா இது கொலையாம வந்துருமில்ல பிரியாணி, கொலையாம வந்துருங்க. மக்களே அவ்வளோதாங்க. அடுத்து வந்து அந்த அடுப்பை வந்து கூட்டியாச்சு. தண்ணி வந்து ஒலை கொதிக்குதுங்க. தண்ணி ஹீட் ஆகட்டும், நெக்ஸ்ட் அரிசி போடலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தீ வந்து மயிலில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, ரொம்ப வந்து வேகமாக இருக்கல. பாருங்க அப்படியே சிக்கனை பாருங்க மக்களே, நல்லா வேக்காடு தெரியுதா, ஆவி வரக்க சுட சுட வெந்துட்டு இருக்கு. ரொம்ப கிளற வேண்டாம், பீஸ் வந்து உடஞ்சி போகும். ஸோ மொல்ல மயிலில் எரிக்கட்டும். 2 அடுப்பு ஜம்முன்னு எரியுது. பிரதர் வெல்கம் வெல்கம். சரிங்க மக்களே, அடுத்து பாருங்கள் கேங் இன்னும் பெருசாகிருச்சு, வேறு லெவல். அப்படியே இதாக ரெடி ஆகிட்டே இருக்குது. இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் சிறு வயதாக இருக்கும் பொழுது நம்மளை விட பயங்கரமாக கறி வறுத்தவங்க. இப்போல்லாம் வந்து அந்த விஷயத்துக்கு போகிறதில்ல. என்னென்னா என்னைக்காச்சும் ஒரு நாள். அடுத்த கட்டமாக பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்துடலாம். ஓகே கண்ணே. மக்களே இரு தம்பி, இங்கே பாருங்க மக்களே, பாஸ்மதி அரிசி பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா நீள நீளமாக ஜம்முன்னு ஊறி இருக்குதுங்க. அப்புறம் தம்பி கையிலே அள்ளி போடுங்க. ஆமாம் தம்பி, அள்ளி போடுங்க தம்பி. ஓகேங்களா, பரவாயில்ல, நல்லா நீள நீளமாக ஊறி இருக்கு. ஆமாண்ணா, 1 மணி நேரம் நான் ஊறுற டைமிங். 1 மணி நேரம் ஊறணுமா? ஓஹோ, அப்போதான் சீக்கிரம் 5 நிமிஷத்தில் வேக்காடு வரும். அரை கிணறு வந்துருச்சா? மக்களே கம்மியாக இருந்தது பாருங்க மக்களே, கிட்டத்தட்ட வந்து அரை கிணத்துக்கு கம்மியாக வந்திருக்கு. 1/4 கிணறு பக்கமாக வந்துருச்சு. அரை கிணறு டச் ஆக போகுது. சமைச்சு சாப்பிட்டு இது பண்ணுறதுக்குள்ளே கணக்காக இருக்குது. தொட்டி 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 தொட்டி. அரிசி வேக்காடு ஒன்று பார்த்துக்கலாங்க. சரி தம்பி, அரிசி வேக்காடு பார்த்துட்டு மக்களே. ஓகேவா, இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் வேகட்டுமா? ஓகே மக்களே, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, ஏன்னா ரொம்ப வந்து இது பண்ண அப்படின்னா வெந்துருச்சுன்னா அப்புறம் அங்கே தண்ணி இருக்கிறனால அப்புறம் அங்கே பிரியாணி வந்து குழஞ்சி போயிடும். ஸோ எடுத்து ஐ தர அப்படி போடணுமா? எல்லா இடத்துக்கும் போகுங்க. ஓஹோ, பாரா மக்களே, வேற மாதிரி பண்ணுறானுங்க பையன். எல்லா இடத்துக்கும் ஈக்குவலாக போடணுங்க. எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக போடணுமா தம்பி? இப்போ பார்க்குறக்கே செம்மையாக ஹைதராபாதி ஸ்டைல் இருக்கிற டே. போடு 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 போடு. ஓகே ஓகேண்ணா, ரெடி. கையில் போடுறதா? ஆஹா, செம 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 மக்களே, வேற லெவல் வேற லெவல். அவ்வளோதான் மக்களே, இந்த இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம் போட்டால் வேற லெவல் ரெடி ஆயிடும். தண்ணி வந்துன்னா சாப்பாட்டில் இருக்கிற தண்ணி புரியல, சாப்பாட்டில் இருக்கிற தண்ணி இந்த லெவலாக இருக்கணுங்க. சாப்பாட்டுக்கு இருக்கிற தண்ணி லெவலாக இருக்கும். லெவலாக இருந்ததுன்னா தம் நல்லா வந்துடும். ஓகே 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 ஓகே. எவ்வளோ சாப்பாடு இருந்துருக்கு ஏன் தம்பி? ஒரே ஒரு ஆள் சாப்பிடலாம்டா, அவ்வளோ சாப்பாடு இருக்குடா. ஸோ மக்களை அடுத்த கட்டமாக வந்து தம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நெருப்பு அணைஞ்சி வச்சு, ஸோ அதில் தூக்கி வச்சு தம்பி பார்த்து. ஓகேங்கண்ணா.
ரொம்ப முக்கியம் பிரியாணி. இதை சாப்பிட்டே ஆகணும், டேஸ்ட்டு பார்த்தே ஆகணும். ஏன் தம்பி இதில் உப்பு போட்டியா சாப்பாட்டில்? போடல, மறந்துட்டா. உப்பு கணக்காக இருக்குமா? பேசிக்கிட்டே மறந்தாச்சு. போட்டுக்கலாமா? ஆ சரி, ஓகே. ஏங்கண்ணா ஏங்கண்ணா ஓகேங்கண்ணா. வாவ், சே செம மக்களே. என்னடா தம் போடுறேன்னு சொல்லி மூடி வைக்கலன்னு நினைக்கிறீங்களா? இதை வச்சுட்டோம்ல தம்பி மேலே. அதான் அந்த இதை எடுத்து வச்சிடலாம். தணல் வெயிட் வச்சிடலாமா, தணல் வச்சிடலாமா? மக்களே பார்த்தீரா? போதுமா தம்பி? ஏன்னா இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அடியில் வந்து கறியில் வந்துருச்சுங்க மக்களே. மேலே வந்து ரைஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகாமல் இருக்குது. ஸோ தம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து மேலே தான் வேணும். பொறுமை விவாசு, பொறுமை சாமி. நல்லா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் அதுக்கு தான் தங்கம். ஹைதராபாத்தி ஸ்டைலுங்கிற எப்படித்தான் பார்த்துடணும். போதுமா? இந்தா தம்பி கல் வச்சிரு. மெதுவா வச்சிரு. நேரங்கள் கழித்து. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி லெவல் கரெக்டாக ஒன்று செக் பண்ணிக்கணும். ஓகே. அதுக்காக வந்து தம்மா இது பண்ணலாமா தம்பி? கல் சுடுது தம்பி. எடுத்து தம்மை உடச்சு பார்த்துடலாங்க. திரும்பி மாத்திர. ஓகே, தம்மை எடுக்கிறோம் மக்களே. அடேங்க அப்பா, நல்லா இதாக இருக்குது. தண்ணியெல்லாம் வண்டிச்சிருக்க மட்டும் தான் தெரியுது. மக்களே பாருங்க மக்களே, தான் தெரியுதுங்களா? ஓகே, வட்டத்தான் தெரியுதப்பா தம்பி. ஸோ அடுத்தது என்ன தம்பி? ஓ தண்ணி பார்க்குறோமா? குண்டா பிடிச்சிக்கு தம்பி. தம்பி தண்ணி இல்லை இடத்துல இருக்குது. பரவாயில்ல, ட்ரை ஆயிடுச்சு. சொன்னோம் இல்லைங்க. குண்டா கொஞ்சம் உள்ள போகுதுங்க. கல் சும்மா தான் இருக்குது. வெளியே கீழே கூட எடுத்து வச்சுக்கிச்சு. கீழே வச்சுக்கலாமா? நம்ம கீழே அப்படி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, ஆக்சுவலாக அது இதாச்சுங்க, அதனால் எடுத்து வர வச்சாச்சு. இன்னொரு டைம் மூடி வைக்கணும் தம்பி, அப்போ தான் அந்த மேலே அரிசி திருப்பி போட்டு சும்மா மூடி வச்சிடலாங்க. சரி. கொஞ்சம் பத்தாத குண்டாவை போச்சு. ஆமாங்கண்ணா. குண்டாண்ணா கொஞ்சம் இந்த குண்டாவை இருந்திருக்கணும். குழஞ்சிட போகுது உதிரியா. அடியில் இருக்கிற மசாலா அப்போ தான் மேலே வரணும். புரியுது. கொஞ்சம் தண்ணி அதிகமாக போச்சா? இல்லைங்கண்ணா, தம் போடும்போது கரெக்டாக. இன்னொரு தம் போடும்போது கணக்காக இருக்கு. ரொம்ப போட்டு கலர வேணாம். ஓகேங்க, அவ்வளோதாங்க அண்ணா. அடுத்ததே கம நெய் ஊற்றிடலாங்கண்ணா. ஓகே கண்ணே, நெய்யை ஊற்றிங்க. ஏய் ஓகே மக்கள், இன்னொரு டைம் தம் போடணுமாங்க நெய்யை ஊற்றி. அப்போ தான் அந்த நெய்யோட ஃப்ளேவர் சாப்பாட்டில் உள்ள எல்லாம் இறங்குங்க. முந்திரி எடுத்து போட்டுக்கலாங்க. முந்திரி எடுத்து அப்படி மேலே தூக்கி விட்டுக்கலாங்க. முந்திரி எடுத்து போட்டுக்கலாமா? இந்தா தம்பி முந்திரி. ஓகேங்கண்ணா. முந்திரி அப்படியே ரெண்டாக உடைச்சிங்க. அப்படியே போட்டுக்கலாங்க. பாரப்பா, இலை வச்சிரு. வாழை வைங்க தம்பி. நான் வாழை மேலே வச்சு மொத்தம் வாழையோட ஃப்ளேவர் உள்ள இறங்குங்க. சூப்பர். தம் போடுறதுக்கு அப்படியே அதே குண்டா வச்சு வச்சிடலாம். அதே தூக்கி மேலே வை. மெதுவா 2 கீழ் பிடி. அவ்வளோதான்டா. அப்படியே பொறுமை. குண்டா நல்லா வச்சிருக்காதுல? குண்டா நல்லா வச்சிருக்குது அதில் மக்களே. அடுத்த கட்டமாக தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணுறோமுங்க. நல்லா ஜம்முன்னு கரைங்க. நல்லா செம்மையாக இருக்கணும். சூப்பர். வெங்காயம் ஃபுல்லாக இருக்கு. அப்போ தான் நல்லா இருக்கு. வெங்காயம் தான் அதிகமாக இருக்கும். அதான் ஊற்றம் அதிகமாக இருக்கு. ஊற்றம் தம்பி. அண்ணா தம் உடைச்சிடலாமா? 2வது டைம் தம் உடைக்கிறோம். ஓகே, ஃபைனல் தம். கரண்டி கழுவிட்டு வந்துட்டீங்களா? ஆஹா, எல்லாம் வாடிக்குச்சிங்க மேலே மக்களே, தெரியுதா? சூப்பர் மக்களே, வேற லெவல் இருக்கு. கிளடு பசிக்குது.
பிடிச்சிக்கு தம்பி ஒரு கையில். பங்காளி பிடிச்சிக்கிட்டாப்புல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்புக்குள்ள கீழே இருக்கு. ஆஹா வேற லெவல். கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கேன் தம்பி. அண்ணா இப்படி தானே இருக்கணும். இப்படி தான் இருக்கண்ணே. ரொம்ப வர்றா தம்பி, லேயர் லேயராக வருதா. லேயர் ஞாபகப்படுத்தாதீங்க, எங்களுக்கு அது ஞாபகம் வருது. ஏன்னா லாக்டவுன் டைம்ல அண்ணா இப்படி விட்டுட்டாரு. அப்படி இப்போ பண்ணு சுபாஷ். கையை மாத்திக்கடா. அது அடிக்கும். ஓகேங்களா? சூப்பரா கண்ணே. ஆஹா அப்படி எனக்கு கொடுத்துரு. ஓகேங்களா? சூப்பரா கண்ணே. அடியில் அடி பிடிக்கல தம்பி. அடி பிடிக்கலீங்கண்ணா. இடையில போட்டு வச்சுக்கோ. அந்த கரண்டி வச்சு இழுத்துக்கலாம். கலக்கி விட்டுக்கலாம். கரெக்ட். நான் சூப்பர்ண்ணா. எடுத்துட்டு போகலாம்ண்ணா. மக்களே ஃபைனலி இங்கே வாருங்க, சமையல் செஞ்சு முடிக்கும் போது அரை தொட்டிக்கு பக்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து வந்துருச்சு. உண்மையாலுமே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குதுங்க, செம்ம. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரட்டும். அந்த கேப்பில் என்ன பண்ணிக்கலாம்னா சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்க, சிக்கன் வறுவல் வந்து ரெடியாக இருக்குது, பிரியாணி ரெடியாக இருக்குது. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா பச்சை புளி ரசம், சாப்பாடு. மக்களே இங்கே பாருங்க மக்களே, இலையை போட்டு தண்ணி போட்டாச்சு. ஆனால் அண்ணன் என்னங்கிறாரு, கறியும் சோத்துக்கு தண்ணி ஊற்றினா டேஸ்ட்டு போயிருங்கிறாரு. ஏன்னா அப்படியாண்ணா? தண்ணி எல்லாம் தொலைச்சிட்டு போயிடும். இலையில வந்து தண்ணி தொளிக்க கூடாது. அப்படியா? முன்னாடி இலையை கழுவி வச்சிடணும். ஓகே. போட்டோன்னே சாப்பிட்டா அது ஒரு ருசி இருக்காது. ஓகே, எல்லாம் ராஜராயாச்சு. சாப்பிடலாமா? ஓகேவா தம்பி? ஓகே ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஓகே அப்படி பரவாயில்ல இருங்க. கீழே இல்லை கீழே வைக்கல. தம்பி பீஸ் உடையாம பண்ணுங்க. இந்த மக்களை கூட்டாஞ்சோறுங்கிறது. இப்போதான் நெய் வாசமெல்லாம் அடிக்குது. மழை மாதிரி குமிச்சாச்சுங்க மக்களே. அந்த சின்ன கண்டி வச்சு கலரிக்கலண்ணா. சின்ன கண்டையில் வைக்கல. செம. அந்த சின்ன கண்டி வச்சு கலருங்க. இப்போ அதையும் சின்ன கண்ணிலே இலையில விட்டுரு. ஒரு ஒக்கம் வந்து கரெக்ட் கலக்கிற மாதிரி. பங்கு அப்படியே எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலருங்க. சோறு அதை ஒரு பக்கத்தில் இப்படி கொஞ்சம் அப்படி கலருங்க. எல்லா பக்கம் இப்படி போடும். இந்த 6 கறி பூ போல உடஞ்சிருக்கு. அதெல்லாம் சொல்லிடுங்க. ஒரு நல்ல இடம் வேணுமே. ஓகே ரெடி ஜூட். பொறுத்தது போதும் பொங்கி எழுங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கா? ரைத்தா கூட சேர்த்து. சூப்பர், வேற லெவல். நல்லா இருக்குங்களா? ரைத்தா கூட சேர்த்து போட்டு சாப்பிட்டோம். ரைத்தா போட்டவா? ஆமாம், சைத்தா சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இந்த பூ போல உடையுதுண்ணா பீஸா எல்லாம். வேற லெவல். மக்களே வாங்க ஆரம்பிச்சிடலாம். மக்களே எங்கே போச்சுன்னு இதில் நான் கூட இதை சாப்பிட்டோம்னாலே வயிறு நம்பிடுன்னு நினச்சா சத்தியமாக சொல்கிறேன். தகட்டில பிரியாணி பத்துல உண்மையாலே மக்களே எப்படின்னா டேஸ்ட்டு 2-3 கிலோ கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவோம். ஆக்சுவலாக மக்களே பாருங்க மக்களே ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இல்லை இது கறியோட சாப்பிட்டு மறுபடியும் பிரியாணி போட்டுடலாம். மெதுவா கொஞ்சமா மக்களே. ஆஹாஹா வேற லெவலுங்க. செம. ஆமாம் அதுதான் செம. இதுதான் என்னைக்கு ஃபைனல்லையே டேஸ்ட். ஃபஸ்ட்டு சட்டி சோறு பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை தின்னுட்டு அப்புறம் அங்கே ஆரம்பிச்சிடலாம். சோறு குழம்பு சோறு குழம்பு ரசம் அவ்வளோதான். போதும் இன்னும் கொஞ்சம் போடலாம். போதும் வேணாம் பத்தாது. பிரியாணி சாப்பிடுவோம். பத்தாதுல்ல. அம்மா சுடுது குக்கரு. நான் பார்த்தேண்ணா. எடுத்து விட்டோம்னு வைங்க. இதுலேயும் மசாலா எதுவுமே அதிகமாக போடலைங்க. பட்டை கிராம்பு தம்பி தயாரித்த மசாலா வேறு லெவல் செம்ம டேஸ்ட்டு. அப்படியே கரைஞ்சி தொட போகுதுங்க, தொண்டைக்குள்ளையில் அழகாக இருந்துது. நானே செஞ்சுருக்கேன். லபக்குன்னு போகுது. திருநெல்வேலி அல்வா அந்த மாதிரி தான் இருக்குது. முழுங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி லபக்குன்னு போகுது. ஆஹாஹா பங்கே
உருண்டை சாப்பாட்டுக்கு உருண்டை சாப்பாடு வேறு லெவல். அப்படியே அந்த சைடில் அப்படியே வலிச்சு விடுங்க அதெல்லாம். அதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டு அந்த தானது. இந்த ஓரத்தில் இருக்குது. அப்படி வாங்க வலிக்கு. உருண்டையை உருட்டுங்க. நல்லா வெயிட்டிங். நான் ஃபர்ஸ்ட் வந்துடுறேன்ப்பா. சீனியருக்கா? பிரசாதம். ஓகே, காட்டு விருந்து பிரசாதம். சாப்பிடலாண்ணா, சாப்பிடுங்கண்ணா. எல்லாரும் வாங்கிட்டு எல்லாரும் சேஸ் படி சாப்பிடலாம். செந்தில் சொல்ற மாதிரி ஒரே உருண்டைய உருட்டி அப்படியே எந்த ஓரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. பெத்த தாய மிஞ்சிட்டீங்க அந்த மாதிரி. ஓகேயா? சேஸ். மகிழ்ந்துடுக. சூப்பர், வேற லெவல். மக்களே, ஆஹா அல்டிமேட்டுங்க. அப்போ இந்த சட்டி சோறு தான்ப்பா. காலி ஆயிடுச்சு பாருங்க சட்டி சோறு. சட்டி காலி ஆயிடுச்சு. அண்ணன் பாருங்க அலாசம் நல்லா சாரப்பா. அண்ணன் கையில் ஊற்றி ஒரு குடிங்க. பச்சை புளி ரசம். நல்லா இருக்குதா? ஊற்று விடுங்கண்ணா. வெயிட்டிங். மக்களே, பச்சை புளி ரசத்தை பாருங்க மக்களே. ஆஹா, என்னடா இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? செஞ்சு பாருங்க. இது வந்து கொங்கு நாட்டு ஃபேமஸ். ஓகேண்ணா. ஓகே, அந்த பக்கம் வச்சுருங்க. இங்கே இருக்குமா? அவ்வளோ பூரா இதுதான் கடைசியாக பச்சை புளி ரசம். ஆமாம், ஈரோட்டில். எடுத்து 5 கை உள்ள தான் நல்லா இருக்கு. 5 கைக்கு முன்னாடி என் காலில் விருத்துக்குச்சா? சரிங்க. ஏன்டா நடிக்கிறீங்க? ஓகே, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஊத்துப்பா. வேறு ரசம் குடிக்குமா இருந்தது? உப்பு உப்பு ஒரு கலரா இருக்குது. இந்து இவ்வளோ நேரம் கிருஷ்ணன் உப்பா போட்டீங்க. பாகிஸ்தானில் பாறை அரைச்சி வர உப்பு இது கடல் உப்பு கிடையாது, பாறை உப்பு. ஆமாண்ணா. அப்படியா? இது வந்து இமயமலை மாதிரி மலையிலிருந்து செய்கிறோம். பாகிஸ்தானில் உப்பு. அப்போ இந்த உப்பு நமக்கு வேணாம்ப்பா. பாகிஸ்தான் உப்பு வேணாம்ப்பா. சாப்பாட்டில் கூட கலவை இருக்கக்கூடாதுங்கிறேன். இல்லை, கால் குதிச்சோம்னா தண்ணி கம்மியாக இருக்குது. மக்கள் எங்கே பாருங்க, அண்ணன் பாருங்க. பாரப்பா, முதல்ல எடுத்தோடனே அண்ணன் காலத்தில் இறங்கிட்டாரப்பா. பிரதர், இந்த இடத்துல வளைக்குதே பார்த்துக்கோ. ஓகே தம்பி. சூப்பரு, கழுத்து வரைக்கும் இருக்கு. குதிக்க வேண்டாம், குதிச்சோம்னா அடியெல்லாம் போய் முட்டிடுவோம். நம்மால் வாருங்க மக்களே. பங்கு டைவ்ல வேண்டாம், பங்கு டைவ் வேண்டாம். அதான் தம்பி, இதை நான் இறங்குறேன். வா. சூப்பராக இருக்குது மக்களே. காத்தியண்ணா மிஸ் பண்ணிட்டீங்கண்ணா. செவ மக்களே, செவ. சூப்பராக இருக்கு மக்களே, ரியலி சூப்பராக இருக்குது. ஸோ மக்களே, நீங்களும் இதே மாதிரி எங்களோட வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நம்ம தம்பி நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். பிரியாணி மசாலா வேணாலும் தம்பியை கான்டாக்ட் பண்ணலாம்.
இந்த மாதிரி கறியை சமைச்சு இந்த மாதிரி ஜாலியாக குளிக்கணும் அப்படின்னா ஜம்முன்னு ஜாலியாக தம்பி எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்பிள்ளைங்க. நீங்கள் விருப்பம் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஒன்றியங்க. ஸோ சொன்னாப்பில் இந்த மாதிரி என்ன யாராவது சப்ஸ்கிரைபர் வந்தாலும் கூட பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா, ஒரு தலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எதாவது எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு, அது இங்கே இந்த கிணத்துல குளிக்கிறதுக்கு வந்து அந்த இடத்துக்கு ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு 100 ரூபா. நீங்கள் எடுத்து சமைச்சாலும் சரி. ஸோ சொன்னாப்பிள்ளைங்க, அதனால் அந்த மேட்டர் தான் சொல்லிட்டேன். கான்டாக்ட் நம்பர் இருக்குது, வேணுன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே.